அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ், திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையிலிருந்து பேசுறேன். இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியனோட மற்ற கிரகங்கள் இணைஞ்சிருந்தா பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவாவே பாத்தீங்கன்னா சூரியனோட ரொம்ப பக்கத்துல குறிப்பிட்ட டிகிரி அளவுல மற்ற கிரகங்கள் இணைஞ்சால் அது அஸ்தங்க தோஷம்னு ஒண்ணு வரும். அது ராகு கேது சந்திரனுக்கு கிடையாது. மற்ற கிரகங்களுக்கு அஸ்தங்க தோஷம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த அஸ்தங்க தோஷத்தை பத்தி வேற ஒரு பதிவுல பார்ப்போம். இந்த பதிவுல சூரியனோட சந்திரன், சூரியனோட செவ்வாய், சூரியனோட புதன், சூரியனோட குரு, சூரியனோட சுக்கிரன், சனி, ராகு, கேது சேர்ந்திருந்தா பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். எந்த லக்னமா இருந்தாலும் சரி, எங்க சேர்ந்திருந்தாலும் சரி, இந்த பலன் உண்டு கண்டிப்பா. குறிப்பிட்ட ஸ்தானங்கள்ல சேர்ந்திருந்தா யோகமாவும் வேலை செய்யும், குறிப்பிட்ட ஸ்தானங்கள்ல சேர்ந்திருந்தா தோஷமாவும் வேலை செய்யும். அது யோகம் செய்யுமா அல்லது தோஷம் செய்யுமா அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்றதுதான் ஜோதிடரோட வேலை. சில சேர்க்கைகள் யோகமா இருக்கும், சில சேர்க்கைகள் தோஷமா இருக்கும். இப்போ இந்த பதிவுல இத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சூரியனோட மற்ற கிரகங்கள் சேர்ந்திருந்தா பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான். அதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன புரிதலுக்காக ஒரு விளக்கம். ஏற்கனவே எல்லா வீடியோலையும் சொல்றதுதான், இருந்தாலும் புதுசா பாக்குறவங்க தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான். இந்த ஜோதிடம், ஜாதகம் இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம தலையெழுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்றதுக்கு தான். மொத்த தலையெழுத்தையும் மாத்துறதுக்கு கிடையாது. சரி, அப்படி இருக்கும்போது மொத்த தலையெழுத்தையும் மாற்ற முடியாது. சரி, அப்படி இருக்கும்போது இந்த வழிபாடு பரிகாரம் அதெல்லாம் பொய்யா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதெல்லாம் பொய் கிடையாது, உண்மைதான். ஒருத்தருடைய ஜாதக தகுதிக்குள்ளதான் நல்லது கெட்டது எல்லாமே நடக்கும். இந்த வழிபாடு பரிகாரம் பண்ணினால், உதாரணமா ஒருத்தர் 100 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு விதி இருக்குன்னா, அவர் கோயிலுக்கு போகலைனாலும் வழிபாடு பண்ணலைனாலும் 500 ரூபாய் சம்பாதிப்பார், வாழ்வார். ஏன்னா அவர் வாழ்ந்தாகணும்ல. அதே அவர் கோயிலுக்கு போய் வழிபாடு பரிகாரம் இதெல்லாம் பண்ணாருன்னா 900 ரூபாய் சம்பாதிப்பார், 1000 ரூபாய் தொட முடியாது. ஏன்னா அவருடைய தலையெழுத்து 100 ரூபாய் சம்பாதிக்கணும்ன்றதான், 100 கணக்குல சம்பாதிக்கணும்ன்றதுதான் விதி. அந்த மாதிரிதான் மற்றபடி லட்சம் கோடி சம்பாதிக்கிறவங்களுக்கும். அப்போ அந்த ஜாதக தகுதிக்குள்ளதான் நல்லது கெட்டது அப்படின்றது நடக்கும். ஜாதக தகுதியை மீறி எந்த ஒரு நல்லது கெட்டதும் நடந்துராது. ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாத்தீங்கன்னா சூரியனோட மற்ற கிரகங்கள் சேர்ந்திருந்தா என்ன பலன்னு சொல்ல போறோம். எந்த லக்னமா இருந்தாலும் சரி, எந்த பாவத்துல சேர்ந்திருந்தாலும் சரி, இந்த பலன் உண்டு. ஆனா குறிப்பிட்ட ஸ்தானங்கள்ல சேர்ந்திருந்தால் நல்ல பலனாகவும் இருக்கும், குறிப்பிட்ட ஸ்தானங்கள்ல சேர்ந்திருந்தா கெட்ட பலனாகவும் இருக்கும். ஆனா இதுல சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே ஒருத்தருக்கு சரியா இருக்காது. அதுல 1-2 பலன்கள் சரியா இல்லாமலும் இருக்காது. ஏன்னா மற்ற கிரகங்கள், உதாரணமா சூரியனோட புதன் சேர்ந்திருக்குன்னு சொல்றோம், அந்த பலன் இங்க சொல்றது சரியாதான் இருக்கும். அந்த சூரியன் புதனோட கேதுவோ அல்லது செவ்வாய் சேர்ந்திருக்குன்னா அங்க பலன் மாறுபடும். ஆனா சொன்ன பலன்ல இல்லாம இருக்காது, இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா, சூரியன் தனியா இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு ஜாதகத்துல சூரியன் தனியா எங்க வேணா இருக்கட்டும், சூரியன் தனியா இருந்தா, எந்த லக்னமா இருந்தாலும் சூரியன் தனியா இருந்தா, இவர் எதையுமே சுயமா சிந்திச்சு செயல்படக்கூடியவரா இருப்பார். தனக்குத்தான், தன்னாலதான் எதுவுமே முடியும் அப்படின்ற ஒரு சுய சிந்தனையோட செயல்படக்கூடியவரா இருப்பார். தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு தன்மைன்றது இவருக்கு இருக்கும். அதிகார ஆசை ரொம்ப அதிகமாவே இருக்கும். சூரியன் தனியா எங்க இருந்தாலும் சரி, வாழ்க்கையில பெரிய பெரிய லெவல்லாம் அடையணும் அப்படின்ற ஒரு முயற்சி, தன்னம்பிக்கையோட அதிகமான செயல்பாடுகள் இவருடைய வாழ்க்கையில இருக்கும். ஆனா இதெல்லாம் இருந்தாலுமே சூரியன் தனியா இருந்தார் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல, ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமா இருந்தாலும் சரி, இந்த பதிவு எல்லாத்துக்கும் தான், மற்றவங்களோட தன்னை இணைச்சிக்க விரும்ப மாட்டாங்க அதிகமா. மற்றவங்களோட தன்னை இணைச்சிக்கிறதுல ஒரு குறை அப்படின்றது இவங்க கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கும். இவங்க எப்பவுமே
தன் நிலை சார்ந்ததுக்கு மட்டும்தான் அதிகமான முக்கியத்துவங்களை கொடுப்பாங்க. நண்பர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா தான் இருக்கும். இவங்க தலைமை பண்பை அதிகமா விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்போ தனியா இருக்கக்கூடிய சூரியன் வலிமையா இருந்துட்டாருன்னு வைங்களேன், இப்ப இதெல்லாம் அவங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஒருவேளை நீச்சமா இருந்துட்டாருன்னா ஆகாது. நீச்சம் இருந்தா ஆகாதுன்னு மட்டும் கிடையாது, நீச்சம் இருந்தாலும் நல்லது செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும், உச்சமா இருந்தாலும் கெடுதல் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். பலமா இருக்கணும். மொத்தத்துல சூரியன் பலமா இருந்தா இப்ப சொன்ன பலன்கள்லாம் கண்டிப்பா இருக்கும். எந்த அளவுக்கு பலமா இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பலன் அப்படின்றது இருக்கும். சூரியன் தனியா இருந்தாலும் ஒருத்தருக்கு வாழ்க்கையில கண்டிப்பா புகழ் அப்படின்றது உண்டு. அது அவங்கவுங்க தகுதிக்குள்ளதான். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா சூரியன் தனியா இருந்தாருன்னா எங்க சேர்ந்து இருந்தாலும் சார், எங்க இருந்தாலும் சரி, தனியா தான் அப்படின்ற ஒரு இது கண்டிப்பா இருக்கும். இப்போ சூரியன் தனியா இருந்தா என்ன பலன் அப்படின்றத சொல்லிட்டோம். அடுத்ததா சூரியன் சந்திரனோட சேர்ந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, எந்த லக்னமா இருந்தாலும் சரி, சூரியன் சந்திரனோட சேர்ந்து தனியா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு அமாவாசை யோகம் அப்படின்னு சொல்லிடலாம். சூரியனும் சந்திரனும் ஒரே பாவத்துல சேர்ந்திருந்தா அமாவாசை யோகம்ன்றது வந்துடும். இப்படி சூரியன் சந்திரன் ஒன்னா சேர்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்களுடைய மனநிலை, தாய் தந்தை உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு முழுமையான ஒரு ஈடுபாடு அப்படின்றது இருக்காது. எந்த ஒரு விஷயத்திலையும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு மனப்பான்மை அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். இவங்களுடைய மனசுல நிறைவேறாத ஆசைகள் அப்படின்றது அதிகமா இருந்துட்டு இருக்கும் வாழ்நாள் ஃபுல்லாவே. மனநிலை பாத்தீங்கன்னா எப்பவுமே ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு தத்தளிச்சிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். தாய் தந்தை சார்ந்த வகையில மனசளவுல ஏதோ ஒரு தூரத்தை மெயின்டைன் பண்ற மாதிரியே இருப்பாங்க. மன அமைதி, சமநிலை அப்படின்றது இவங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்கும். வாழ்க்கையில எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஸ்ட்ராங்கா எடுக்க மாட்டாங்க. இது எல்லாமே இந்த சூரியன் சந்திரன் சேர்ந்து இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு பலன்கள். இதனால என்ன ஆகும்னா இவங்க வாழ்க்கையில எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நிதானம் இல்லாத செயலாதான் இவங்க செய்வாங்க. வாழ்க்கையில அதிகமான விஷயங்கள்ல ஒரு நிலையான தன்மை அப்படின்றது இவங்களுக்கு இருக்காது. இப்போ இந்த சூரியன் சந்திரன் சேர்ந்திருந்தா இது அமாவாசை யோகம் இல்லைங்களா? அப்படி இருக்கிறவங்களாம் வாழ்க்கையை ஓரளவு மனநிலை சமநிலை ஆகணும் அப்படின்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்திலையும் தியானம் சார்ந்த விஷயத்திலையும் தன்னுடைய மனசை செலுத்தினாங்கன்னா பாதிப்புகள்ல இருந்து தப்பிச்சுக்கலாம் கொஞ்சம். அப்படி இல்லைன்னா பாதிப்புகள் அதிகமா தான் இருக்கும். இப்போ எந்த லக்னமா இருந்தாலும், ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, சூரியனும் சந்திரனும் எங்க சேர்ந்திருந்தாலும் என்ன பலன் அப்படின்றத சொல்லிட்டோம். இப்போ அடுத்ததா சூரியனோட செவ்வாய். சூரியனோட செவ்வாய் சேர்ந்திருந்தா எப்படி இருக்கும்? ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. நல்லா ஒரு விஷயத்தை கவனிச்சுக்குங்க. இந்த ஆட்சி உச்சம் அப்படின்றத பொறுத்தும் சில பலன் மாறுபடும். எல்லா பலனும் ஒருத்தருக்கு சரியா இருக்காது. அதுல 1-2 பலன் சரியா இல்லாமலும் இருக்காது. அந்த ஆட்சி உச்சம் அப்படின்றத பொறுத்து சில பலன்கள் மாறுபடும், அவ்வளவுதான். இப்போ இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சேர்க்கை. எந்த ஜாதகமா இருந்தாலும் சரி, சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தா அது ஒரு பவர்ஃபுல்லான சேர்க்கை தான். வாழ்க்கையில அடிக்கடி அதிகமான சவால்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு வரும். ஆனா இது ஒரு யோகம் அப்படின்ற ஒரு அமைப்புல இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே வாழ்க்கையில அதிகமான ஒரு கெடுபடியான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டிய, இக்கட்டான சூழ்நிலையை சந்திக்க வேண்டிய கட்டாயம் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். இப்ப சூரியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகாரம், தந்தை, ஒரு அகங்காரம் அப்படின்றதையும் குறிக்கும் சூரியன். செவ்வாய் பாத்தீங்கன்னா ஆத்திரம், போராட்டம், ரத்தம். கிரகத்துடைய காரகத்துவங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். இங்கே எல்லா கிரகத்தோட காரகத்துவத்தையும் சொல்லி எதுக்கு போர் அடிக்காட்டேன்னு நல்ல பலன்களை மட்டும் சொல்லிட்டு போவோம். இப்போ அதிகமான கோபத்தை தூண்டக்கூடிய தன்மை இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கைக்கு உண்டு. அதனால என்ன ஆகும்னா சமாதானமாவும் போக முடியாம, சண்டையும் போட முடியாம, ஒரு மனநிலை சமநிலை இல்லாம வாழ்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கு இருக்கும்.
இவங்களுடைய தந்தை வர்க்கத்தோட ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும் இவங்களுக்கு. அரசியல் சார்ந்த வகையில தடை தாமதம்ன்றது இருக்கும். ஒரு அரசு அதிகாரி ஜாதகத்துல சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்குன்னு வைங்களேன், அங்க ஓரளவு பலமா இருந்துட்டா ஓகே, நல்லது, நல்லாவே இருக்கும். ஒரு சாதகமான இடங்கள்ல இருந்துட்டா. அதே நல்லா இல்லாம ஒரு கெட்டு போச்சுன்னு வைங்களேன், இப்ப அந்த அரசு அதிகாரிக்கு பாத்தீங்கன்னா வேலையில எப்பவுமே சண்டை சச்சரவு தடைன்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். அல்லது ஒரு அரசியல்வாதிக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குன்னு வைங்களேன், அவங்களுக்கு சண்டை சச்சரவுன்றது எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா யாரையுமே கேட்க மாட்டாங்க. தன்னோட இஷ்டப்படிதான் எந்த ஒரு முடிவா இருந்தாலும் அந்த முடிவு எடுத்து செயல்படுவாங்க. அடுத்தவங்க தலையிடுறத விரும்பவே மாட்டாங்க. கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியாது இவங்களால. இவங்க பொது இடத்துல பேசினாங்கன்னா ஏதோ தவறான, அவங்களே அறியாம தவறான விஷயங்களை பேசிடுவாங்க. இப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா 6, 8, 12 இருந்தால் இந்த பலன்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப இந்த பலன் குறைவா இருக்கணும், கெடு பலன்கள் அப்படின்னா இந்த சூரியன் செவ்வாய் மேசம் அல்லது மகரம் அல்லது இந்த விருச்சிகம் சிம்மம் இங்க சேர்ந்திருந்தா அந்த பிரச்சனை இல்லை. அப்படியே அங்க சேர்ந்திருந்தாலும் அந்த பாவகம் லக்னத்துக்கு 3, 6, 10, 11 இருந்தா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். இந்த நெகட்டிவ் பலன் அப்படின்றது இருக்காது. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இந்த சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்ததுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா சூரியன் புதன் ஒரு ஜாதகத்துல சேர்ந்திருந்தா எப்படி இருக்கும்? இது புதாதித்ய யோகம்னு சொல்லுவோம். சூரியன் புதனும் ஒரே பாவகத்துல சேர்ந்திருந்தா. சூரியன் அப்படின்னாலே ஒரு ஈகோ, ஒரு அதிகாரம், தந்தை அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப இந்த புதன் பாத்தீங்கன்னா புத்தி, அதாவது புத்திசாலித்தனம், பேச்சு திறமை, வர்த்தகம் சார்ந்த விஷயங்களை குறிக்கக்கூடியது இந்த புதன். இப்ப இந்த 2 கிரகமும் சூரியனும் புதனும் ரொம்ப பக்கத்துல சேர்ந்தா எப்படி இருக்கும்? இந்த புதன் அஷ்டங்கமாயிருவாரு. இப்போ அந்த அஷ்டங்கம் ஆகிறப்ப என்ன ஆகும்? அஷ்டங்கத்தை பத்தி தனியா பேசுறேன்னு சொல்லிட்டேன். இந்த சூரியன் புதன் சுக்கிரன்லாம் ஒன்னாவே சுத்தக்கூடியவங்க, பக்கத்துலயே. அதனால இந்த இடத்துல அஷ்டங்கத்தை பத்தி ஒரு சில இது சொல்றேன். இப்போ இந்த புதன் ரொம்ப நெருக்கமானதுல சேர்ந்து இருந்துட்டாருன்னா இவருடைய அந்த புத்திசாலித்தனம், அறிவு வேற, நுண்ணறிவுன்றது வேற. நுண்ணறிவை குறிக்கக்கூடியவர் இந்த புதன் தான். இப்போ இவங்களுடைய அறிவு அப்படின்னா, நுண்ணறிவு அப்படின்றது பெருசா சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லானதா இருக்காது. அந்த அறிவு அங்க வேலை செய்யறது குறைவான செயல்பாடாயிரும். இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவையே இல்லாம தப்பான ஆலோசனை சொல்றது, தவறான ஆலோசனை அடுத்தவங்க கிட்ட இருந்து கேட்டுக்கிறது, இவங்க பேச்சுல ஒரு குழப்பம், யார்கிட்டயுமே ஒரு ஆர்குமெண்ட் பண்ணனா அதை ஆர்குமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு திறமை அப்படின்றது இருக்காது. சூரியன் புதன் சேர்ந்திருந்தாலே இந்த பலன் உண்டு. ரொம்ப பக்கத்துல சேர்ந்திருந்தா இந்த பலன் எல்லாம் இன்னும் அதிகமா இருக்கும், எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இவங்க வாழ்க்கையில அதிகமா பாத்தீங்கன்னா தவறான முடிவுகள் தான் எடுத்து செயல்படுவாங்க. தந்தை சார்ந்த விஷயமும் பெருசா மைனஸா தான் இருக்கும். இவங்க மனசுல என்னன்னா நான் தான் சரி, மற்றதெல்லாம் தப்பு அப்படின்ற ஒரு பிடிவாத குணம் அப்படின்றது இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். யாரையுமே அடுத்தவங்களுடைய கருத்துக்களை மதிக்க மாட்டாங்க, தனியா தான் செயல்படுவாங்க. இப்போ இந்த சூரியன் புதன் சேர்ந்ததுக்கு இந்த பலன் சொல்லிட்டோம். வாழ்நாள் ஃபுல்லா அந்த பலன் இருக்குமானா இருக்கும். அதாவது எப்பவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இது ஜாதகத்தோட அஸ்திவாரம். இந்த பலன் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். இந்த பலனோட அதுக்காக இந்த சூரியன் புதன் சேர்ந்திருந்தவங்க எல்லாம் வர்ற பலன் இதே பலன் சொல்லிட்டு இருக்க கூடாது. இந்த பலன் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். வாழ்க்கையை வழிநடத்தக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா தசா புத்தி தான். அந்த தசா புத்தி மோசமா இருக்கும்போது இந்த பலன்கள் எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இந்த சூரியன் புதன் சேர்ந்திருந்தா என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்ததா சூரியன் குருவும் சேர்ந்திருந்தா எப்படி இருக்கும்? சூரியன் குரு ஒரு ஜாதகத்துல எந்த லக்னமா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் பெண்ணாலும் இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு எந்த பாவகத்துல சேர்ந்திருந்தாலும் சரி. சரி, அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடுறேன். அந்த சூரியன் புதனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னன்னா புதாதித்ய யோகம்னு சொல்லியிருக்கோம்.
இந்த சூரியன் புதன் 1 4 8 12 சேர்ந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான புத ஆதித்ய யோகம். அந்த 1 4 8 12 சேர்ந்து இருந்து அது ஆட்சி விழாவோ அல்லது உச்ச விழாவோ ரெண்டு பேத்துல யாரோ ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஓகே, இப்ப அடுத்ததா அந்த சூரியன் குரு சேர்ந்திருந்தா எப்படி இருக்கும்? இந்த சூரியன் குரு சேர்ந்திருந்தா அதிகமான நன்மைகள் உண்டு வாழ்க்கையில. இது சிவராஜ் யோகம்னு சொல்லுவோம். இப்ப இந்த சூரியனுடைய அதிகாரமும் ஈகோவும் குரு அப்படின்னா ஞானம். இப்ப அந்த அதிகாரம் ஞானம் ஒண்ணு சேர்ந்தா என்ன ஆகும்? தான் தான் பெரிய ஞானி, தான் தான் பெரிய ஆளு அப்படின்ற ஒரு எண்ணம், தவறான எண்ணம் மனசு அதிகமா இவங்க வளர்த்துக்குவாங்க. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அட்வைஸ் பண்றது சும்மா பெருசு பெருசா பேசுவாங்க. பெரிய ஜீனியஸ், பெரிய அறிவாளி அப்படின்னு மற்றவங்களாலாம் இவங்க அளவுக்குலாம் பேச முடியாது. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தன்னுடைய அறிவு மட்டும்தான் பெருசு, தன்னை சுத்தி இருக்கிறவங்களுடைய அறிவு எல்லாம் சிறுசு அப்படின்ற ஒரு மனோபாவம் இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். மற்றபடி பொருளாதார சேர்க்கை மற்ற அதெல்லாம் நல்லா இருக்கும், அதுல குறை வராது. ஆனா இந்த எண்ணங்கள் அவங்க மனசுல இருந்துட்டு இருக்கும். இப்போ இவங்க பாத்தீங்கன்னா அந்த சூரியன் குருவும் சேர்ந்து இருக்கிறவங்க தன்னுடைய தந்தை, தனக்கு அமைகிற குருநாதர், அடுத்ததா தனக்கு மேல இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், தனக்கு மேல வேலை செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி விவாதம் பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் ஸ்பீடா வேக வேகமா முடிவெடுத்து செயல்பட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்கெல்லாம் தசா புத்தி சரியில்லைன்னா மோசமான இடங்கள்ல இந்த சூரியன் குருவும் சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா ஒரு குருட்டுத்தனமான தைரியத்தினால தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இவங்களுக்கு வரும். தசா புத்தி மோசமானால் தான் இது. அதுக்காக சூரியன் குரு சேர்ந்து இருந்தாலே தண்டனை அனுபவிப்பாங்கன்னு சொல்லல. மோசமான இடங்கள்ல சேர்ந்து இருந்து இந்த 6 8 12 தசா புத்தி மோசமா இருந்தால் தண்டனை அனுபவிப்பாங்க கண்டிப்பா இவங்க வாழ்க்கையில. இப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா சூரியன் குரு சேர்ந்து இருந்தா இந்த பலன். ஓகே, அடுத்ததா சூரியன் சுக்கிரன். ஒரு ஜாதகத்துல சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்தா எப்படி இருக்கும்? சூரியன் அப்படின்னாலே ஒரு சுய அகங்காரம், அதிகாரத்தன்மை. சுக்கிரன் அப்படின்னா காதல், காமம், இன்பம். இப்போ இந்த சுய அகம்பாவமும் அதிகாரமும் காதல் காமம் இன்பத்தோட சேர்ந்தா எப்படி இருக்கும்? இப்போ இவரோட செயல் பாத்தீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப்போட அவங்களுடைய கருத்துக்கள்லாம் கேட்க மாட்டாங்க. எந்த விஷயத்திலயுமே, அது எந்த விஷயமா ஆனாலும் இருக்கட்டும், கேட்க மாட்டாங்க. தன்னோட இதுதான், தன்னோட விருப்பங்களை மட்டுமே அவங்க கிட்ட திணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால என்ன ஆகும்? இப்ப இவங்க வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு காதல் சார்ந்த விஷயங்கள்ல, காமம் சார்ந்த விஷயங்கள்ல சுயநலமான ஒரு தன்மை தான் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். இந்த சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறவங்க நான் தான் எல்லாத்துக்கும் முக்கியம், மற்றதெல்லாம் முக்கியம் கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். இப்போ இந்த காதல் காமம் சார்ந்த விஷயத்துல சுயநலம்னு சொல்றோம் இல்லைங்களா? நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, வாழ்க்கையில எல்லா விஷயத்த பத்தி தான் தெரிஞ்சுக்கணும். இப்ப சுக்கிரன் அப்படின்ற ஒரு கிரகம் இல்லைன்னா உலகத்துல இருக்க எல்லாருமே காவி வேஷ்டி கட்டிட்டு காவி சீலை கட்டிட்டு தான் அலையணும். சுக்கிரன் தான் செக்ஸுக்கு அதிபதி. இப்போ இந்த சூரியன் சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறவங்க பொதுவாவே ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னா அந்த தாம்பத்தியம் சார்ந்த விஷயத்துல, இப்போ கணவன் மனைவி அந்த தாம்பத்தியம் அப்படின்ற ஒரு விஷயம் சரியா இருந்தா வாழ்க்கையில அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது பெருசா. ஆனா அந்த தாம்பத்தியம் அப்படின்ற ஒரு விஷயம் சரியா இல்ல அப்படின்னா மத்த எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கும். அப்போ இப்போ இந்த சூரியன் சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறவங்க எல்லாம் தான் விருப்பங்களை, அதாவது தன்னுடைய விருப்பத்தை அதிகமா திணிப்பாங்க. இப்போ ஒரு ஆணுக்கு இருக்குன்னு வைங்களேன், பெண் கிட்ட தான் விருப்பத்தை தான் அதிகமா திணிப்பார். அந்த பெண்ணோட விருப்பம், அது மனைவியா இருக்கட்டும் வேற பெண்ணா இருக்கட்டும், அந்த பெண்ணோட விருப்பம் என்னன்னு கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு பெண் ஜாதகத்துல இருக்குன்னா தன்னோட விருப்பத்தை தான் திணிப்பாங்க, ஆணோட விருப்பத்தை கேட்க மாட்டாங்க. அதனால அங்க பிரச்சனை சிக்கல்ன்றது கண்டிப்பா வரும். இது காமத்துக்கு மட்டும் இல்லை, காதலையும் தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அதிகமான ஒரு காம இச்சை அப்படின்றதும் இருக்கும் இந்த சூரியன் சுக்கிரன் சேர்ந்திருந்தா. காதல் கல்யாண வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தன்னுடைய சுயநலத்தையே அதிகமா பாத்துக்குவார். அதனாலேயே இவங்க வாழ்க்கையில வந்து சிக்கல் பிரச்சனைன்றது வரும். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காருன்னு வைங்களேன்,
இவங்களோட செயல்பாட்டுனால அதிகமாக ஒரு நல்ல வாய்ப்புகளை இழக்க வேண்டிய கட்டாயம் வரும். பெண்கள் சார்ந்த விஷயத்திலையும், ஆண்களுக்கு பெண்கள் சார்ந்த விஷயத்திலையும், பெண்களுக்கு ஆண்கள் சார்ந்த விஷயத்திலையும் பிரச்சனைன்றது வரும். இப்போ இந்த சூரியன் சுக்கிரன் சேர்ந்திருந்தா எந்த லக்னமா இருந்தாலும் சரி, எந்த பாவத்துல சேர்ந்திருந்தாலும் சரி இந்த பலன் உண்டு. ஏன் அதை திரும்பவும் சொல்றேன்னா ஞாபகப்படுத்துறதுக்காக. ஏன்னா சில பேர் வீடியோ பார்க்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னதை மறந்துடுறாங்க. அதனாலதான் இப்ப இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தனக்கு மேல வேலை பார்க்கிறவங்களோட ஒரு பட்டும் படாம தான் பேசுவாங்க. இப்ப இந்த சூரியன் சுக்கிரன் 1, 4, 7, 10 இந்த கேந்திரங்கள்ல சேர்ந்திருக்காங்கன்னு வைங்களேன். அந்த கேந்திரத்துல சேர்ந்திருந்து 1, 4, 7, 10 சேர்ந்திருந்து லக்னத்துக்கு அதுல சூரியனோ அல்லது சுக்கிரனோ பலமாயிட்டாங்கன்னு வைங்க, ஆட்சியோ அல்லது உச்சமோ, அவங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்காது. லவ் ஃபெயிலியர் கன்ஃபார்ம் உண்டு இந்த சூரியன் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு. ஓகே, அடுத்ததா சூரியனும் சனியும் சேர்ந்திருந்தா எப்படி இருக்கும் ஒரு ஜாதகத்துல? நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, எந்த பாவகத்துல சூரியன் சனியும் சேர்ந்து இருந்தாலும் சரி, இப்படி சூரியன் சனி சேர்ந்திருந்தா அவங்க வாழ்க்கையில அதிகமான பகையை தான் சந்திப்பாங்க. அதிகமா தடை அப்படின்றதையும் சந்திப்பாங்க. தடை தாமதமாகி நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில லேட்டா தான் நடக்கும். உழைப்பும் அதிகமா போட வேண்டியிருக்கும். எந்த ஒரு வேலைக்கு போனாலும், எந்த ஒரு சொந்தமாவே தொழில் பண்ணாலும் அதுல உழைப்பு அப்படின்றது அதிகமா இருக்கணும். அப்பதான் இவங்க ஜெயிக்க முடியும். இந்த சூரியன் சனி இணைவு அவ்வளவு சூப்பர்லாம் சொல்ல முடியாது. இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எப்பவுமே தொடர்ந்து ஏதோ ஒரு பிரச்சனை, தடை, தந்தை வர்க்கத்தோட பிரச்சனை, எல்லா விஷயத்திலையும் லேட் ஆகிறது, ஒரு சோர்வான உடல்நிலை அல்லது மனநிலை அடிக்கடி உருவாகும். இப்போ இந்த சூரியன் சனி பாத்தீங்கன்னா இது ஒரு எதிரான ஒரு இணைவு அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கணும். சூரியன் வந்து தந்தை அதிகாரம்னு சொல்லியாச்சு. சனி பாத்தீங்கன்னா இந்த ஊழல், உழைப்பு, தாமதம், ஒரு தாழ்வு மனப்பான்மை, இதையெல்லாம் சொல்லக்கூடியது இந்த சனி தான். இப்ப இந்த இரண்டு கிரகமே, இந்த சூரியனும் சனியும் இந்த இரண்டுமே பாத்தீங்கன்னா இயற்கையாவே பகை கிரகங்கள். தந்தை மகன் அப்படின்ற விஷயத்துல பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். சமூகம் சார்ந்த இந்த சமூகத்தோட ஒரு ஒத்து போய் வாழ மாட்டாங்க. இவங்க தனி ஒரு உலகத்துல வாழ்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த சூரியன் சனி சேர்ந்து இருக்கிறவங்க எல்லாம் அதிகமா வேர்வை சிந்தி உழைக்கணும். அதிகமான உழைப்பை போட்டா மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும், இல்லைன்னா முடியாது. இப்ப இந்த சூரியன் சனி சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா தந்தை கன்ஃபார்ம் ஆகாதுன்னு சொல்லியாச்சு. வேலை செய்யற இடத்துல தனக்கு மேலேயோ அல்லது கீழேயோ வேலை பார்க்கிறவங்களோட பிரச்சனை, சிக்கல்ன்றது இருந்துட்டு தான் இருக்கும். அரசியல் சார்ந்த வகை, ஒரு போட்டித் தேர்வு எழுதி பாஸ் பண்றது, இதுல எல்லாமே லேட் ஆகும், உடனே முடியாது. ஒரு தடவைக்கு 3-4 டைம் ட்ரை பண்ணாதான் நடக்கும். மன அழுத்தம் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இவங்க வாழ்க்கையை ஜெயிப்பாங்க, ஜெயிக்காம போக மாட்டாங்க. ஆனா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அதிகமான ஏமாற்றங்களை சந்திப்பாங்க. இவங்களுடைய மனசுல என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த உலகம் தனக்கு எதிராகவே இருக்கு அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு மனசுக்குள்ள எப்பவுமே அப்படித்தான் நினைச்சிட்டு வாழ்வாங்க. ஒருத்தருக்கு வரக்கூடிய தன்னம்பிக்கைய வேஸ்ட் பண்ற, அந்த தன்னம்பிக்கையை வந்து அழிக்கிறது யாருன்னா சனிதான். வாழ்க்கையில ஒவ்வொரு முயற்சியிலுமே தடையை ஏற்படுத்தக்கூடியது இந்த சனிதான். வாழ்க்கையில பெரிய பெரிய விஷயங்களை அடையிறதுக்கு ஒரு தூண்டுதலாகவும் இந்த சனி பகவான் இருப்பாரு. ஆனால் தடையும் உண்டு பண்ணுவார் இவர். இப்போ இந்த சூரியன் சனி சேர்ந்திருந்ததுக்கு ஒரு கெட்ட பலனா சொன்னோம். ஆனா அந்த சூரியன் சனி சேர்ந்திருந்து யோகமாவும் மாறுறது இருக்குது. அது எப்படி? லக்னத்துக்கு 3, 10, 11 சேர்ந்திருந்தா இது மிகப்பெரிய யோகமா வேலை செய்யும். அந்த 3, 10, 11 சேர்ந்திருந்தாலே யோகம். அந்த 3, 10, 11 சூரியனுக்கோ சனிக்கோ ஆட்சி அல்லது உச்ச வீடா அமைஞ்சிருச்சுன்னா அது இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதோட இந்த சுப கிரகம் சொல்லக்கூடிய குரு பார்வை இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஆனா குரு குறிப்பிட்ட டிகிரியில இருந்து பார்த்தா அதுக்கு பலம் கிடையாது. ஓகே, இப்போ சூரியன் சனி சேர்ந்திருந்தா சொல்லியாச்சு. இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா எந்த லக்னமா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி,
ஒரு ஜாதகத்துல சூரியனும் ராகுவும் சேர்ந்திருந்தா எப்படி இருக்கும்? இவங்களுக்கு பாத்தீங்கன்னா மனக்குழப்பங்கள் அப்படின்றது வாழ்க்கையில ரொம்ப அதிகமா இருக்கும். இது கண்டிப்பா ஒரு பித்ரு தோஷம் அப்படின்னு தான் சொல்லலாம். பித்ரு குற்றம் அப்படின்றது கண்டிப்பா உண்டு. இந்த சூரியனும் ராகுவும் எங்க சேர்ந்திருந்தாலும் சரி, பித்ரு தோஷம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம் அந்த ஜாதகத்துல. இவங்க வாழ்க்கையில எதையுமே ஒரு மாயை அப்படின்ற ஒரு ஒரு எந்த ஒரு பேர் புகழ் வரணும் அப்படின்னா அந்த மாயைன்ற ஒரு இதுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. அந்த பேர் புகழ் வரணும் அப்படின்னு அதிகமா விரும்பக்கூடியவங்க. ஏன்னா ராகு அப்படின்னா பிரம்மாண்டம் இல்லைங்களா, புகழ் அப்படின்னா அந்த சூரியன் இல்லைங்களா, அதனால தந்தை வர்க்கம் சார்ந்தது பெரிய மைனஸா தான் இருக்கும். எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பெருசா ஒரு பிரயோஜனம் அப்படின்றது இருக்காது. ஏன்னா அந்த சூரியன் ராகு பொதுவா சேர்ந்திருந்தாலே பெரிய ஒரு கெடுதல் தான். எந்த ஒரு விஷயத்திலையும் ஜெயிக்கிற மாதிரி தெரியும், ஆனா கடைசியில அது ஃபெயிலியர் ஆகி போயிடும். இந்த சூரியன் ராகு சேர்ந்து இருக்கு அப்படின்னா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு மாயையான உலகத்தை தான் உங்களுக்கு உண்டு பண்ணும். சூரியன் அப்படின்னாலே ஒளி கிரகம், தந்தை, அகங்காரம், அரசு, அரசியல் இதை குறிக்கக்கூடியது. ராகு அப்படின்னா மாயை, திடீர் உயர்வு, வாழ்க்கையில எதிர்பாராம திடீர் உயர்வு, தப்பான வழிகள், இது எல்லாமே குறிக்கக்கூடியது இந்த ராகு. இந்த ரெண்டு கிரகம் சேர்ந்திருந்தா இதுக்கு முன்னாடி சொன்ன பலனும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ரெண்டு கிரகம் சேர்ந்து இருக்கிறது அரசியல்ல திடீர் உயர்வை கொடுக்கும். அரசியல் மட்டும் இல்ல, வாழ்க்கையில எந்த நிலைமையா இருந்தாலும் ஒரு திடீர் உயர்வு அப்படின்றது இருக்கும். அதுக்கு திசா புத்தி ஒத்துழைக்கணும். ஆனா இந்த சூரியன் ராகு சேர்ந்திருந்தா தந்தையோட ஒத்துழைப்பு பெருசா இருக்காது. அரசியல் சார்ந்தவைகள் ஆர்வம், ஆசை ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா அதுல தோல்விதான் அதிகமா சந்திப்பாங்க. திசா புத்தி நல்லா இருந்தா ஓகே, ஓரளவு நல்லா இருக்கும். மனசுல பாத்தீங்கன்னா பல நேரங்கள்ல ஒரு உண்மையா இருக்க முடியாம போகும் இவங்க வாழ்க்கையில அடிக்கடி திடீர்னு உயர்வு வரும், திடீர்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமில்லாம போயிடும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு அடிக்கடி உங்களுக்கு வரும். ஒண்ணுமில்லாம போயிருதுன்னா பொருளாதாரம் இல்லாம போயிடுறதுன்னு அர்த்தம் கிடையாது. திடீர்னு ஒரு பெரிய பதவியில இருக்கிறது, திடீர்னு அந்த பதவி இல்லாம போயிடுறது, அப்படியும் எடுத்துக்கலாம். நான் தான் தலைவன் எதுக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அதனாலேயே இவங்களுக்கு வீழ்ச்சி அப்படின்றது அதிகமா இருக்கும். இந்த சூரியன் தந்தையை குறிக்கக்கூடியவர். ராகு அப்படின்றது நாம செஞ்ச பழைய கர்ம வினைகள், அந்த பாவங்களை குறிக்கக்கூடியவர். அதனால இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தா அந்த பித்ருதோஷம் அப்படின்றது வருது. அடுத்ததா சூரியன் கேது. இந்த சூரியன் கேது சேர்ந்திருந்தா எப்படி இருக்கும்? இவங்க வாழ்க்கையில அடிக்கடி நிறைய துரோகங்களை சந்திப்பாங்க. துரோகம் கண்டிப்பா சந்திப்பாங்க. ஆன்மீக தேடல் அதிகமாவே இருக்கும் இவங்க வாழ்க்கையில. சூரியன்னா அடிக்கடி சொல்லியாச்சு இப்ப இந்த பதிவுலயே, அகங்காரம், தந்தை, அதிகாரம், சுய நம்பிக்கை. கேது அப்படின்னா தடை, சனியும் தடை உண்டு, கேதுவுக்கும் தடை என்ற ஒரு இது உண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் பிரிக்கிறது, பிரிவுகளை ஏற்படுத்துறது, பித்தலாட்டம் பேசுறது, எதிர்பாராத முடிவுகளை கொடுக்கக்கூடியது இந்த கேது. இப்ப இந்த சூரியனும் கேதுவும் சேர்ந்திருந்தா எப்படி இருக்கும்? தந்தை சார்ந்த வகையில கண்டிப்பா ஒரு பிரிவு நிலையை உண்டு பண்ணும். இல்ல பிரியாம ஒன்னாதான் ஒரே வீட்டுல இருக்கீங்கன்னா பிரிஞ்சு பிரியாம இருந்தா எப்படி இருக்கும்? மனசளவுல ஒரு தூரமா இருக்கிற மாதிரியே தான் இருப்பாங்க. ஒரு இவங்க கிட்ட இந்த சூரியன் கேது சேர்ந்து இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அகங்காரத்தன்மை அப்படின்றதுக்கு இவங்க தன்னம்பிக்கையினாலே இவங்க வாழ்க்கை அதிகமா பாதிக்கப்படும். இவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா தன்னுடைய நலம் விரும்பிகளோட சொல் புத்தியை கேட்கறது ரொம்ப நல்லது. இவங்களுடைய குழந்தை பருவத்துல பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஏஜ் வர்ற வரைக்குமே அதிகமா தனிமையில வாழ்ற மாதிரி அல்லது வளர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு இருக்கும். அரசியல் சார்ந்த வகையில நஷ்டத்தை தான் இவங்க சந்திப்பாங்க. இந்த சூரியன் கேது சேர்ந்து இருக்கிறவங்க எல்லாம் அதிகமா அரசியல் சார்ந்த வகையில இப்போ லஞ்சம் கொடுத்து வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணுனா அது நஷ்டமாகி போயிடும். ஒரு நார்மலான வாழ்க்கையில இருந்து விலகி போற மாதிரிதான் இவங்க வாழ்க்கை நிலைமை இருக்கும்.
எந்த ஒரு விஷயத்திலையும் திடீர்னு முடிவு பண்ணி திடீர்னு அதுல இருந்து விலகிக்குவாங்க. அதனால இவங்களை நம்பி பெருசா ரிலேஷன்ஷிப்லயும் சரி, எந்த ஒரு விஷயமா ஜாப் சம்பந்தப்பட்டது, வேலை சம்பந்தப்பட்டதுலயும் சரி, இவங்களை நம்பி பெருசா ஒரு முடிவு எடுத்து செயல்படக்கூடாது. இந்த சூரியன் கேது சேர்க்கை இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எப்பவுமே முழுமையான ஒரு திருப்தி அப்படின்றது இருக்காது. இவங்க மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீக தேடல், தியானம், இது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த வழியில போயிடுவாங்க. ஒரு வெளியில வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில ஒரு சக்சஸ் அப்படின்றது இல்லாம போனாலும் இவங்களுடைய மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா ஞானம், இந்த உலகம்னா என்ன, உணர்வுகள்னா என்ன, வாழ்க்கைனா என்ன அப்படின்ற ஒரு அறிவு நிலை இவங்களுக்கு தெளிவா இருக்கும் இவங்க வாழ்க்கையில. இப்போ இந்த சூரியனும் கேதும் சேர்ந்து ஓரளவு நல்லா இருக்கணும் அப்படின்னா, இந்த சூரியனும் கேதுவும் சேர்ந்து மேசம் அல்லது விருச்சிகத்துல இருக்காங்கன்னா அது நல்லாவே இருக்கும் ஓரளவு. அப்படி இந்த மேசம் அல்லது விருச்சிகத்துல சூரியன் கேது சேர்ந்து இருந்து சுபகிரகம் பார்த்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நன்மைகள் அதிகமா இருக்கும். இப்போ இது வரைக்கும் சூரியன் தனியா இருந்தா என்ன பலன், சூரியனோட தனித்தனியா மற்ற கிரகங்கள் சேர்ந்தா என்ன பலன் அப்படின்றத சொன்னோம். இதுல இருக்கிற எல்லா பலனும் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா நடக்காது, நானே சொல்றேன். ஆனா இதுல இருக்கக்கூடிய 1-2 பலன் நடக்காம இருக்குமா அப்படின்னா கிடையாது, 1-2 பலன்கள் நடந்தே தீரும். ஏன்னா மற்ற கிரக சேர்க்கை, மற்ற கிரக பார்வைன்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் அவங்க இருக்கக்கூடிய நட்சத்திர சாராதிபதி, அந்த சாராதிபதி என்ன நிலைமையில இருக்காரு அப்படின்றத பொறுத்து தான் பலன் அமையும். ஆனா இதுல சொல்லியிருக்க பலன் சரியாவே இருக்கும் 100%. அந்த பலன்களுடைய அளவீடுகள் கொஞ்சம் கூடும் குறையும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா இதுல உள்ள பலன் இல்லாமல்லாம் போகாது. நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிறந்த ஊரு, ராசி, நட்சத்திரம், லக்னம் இதையெல்லாம் டைப் பண்ணி அனுப்புங்க வாட்ஸ்அப்ல. அல்லது ஜாதகம் இருந்தாலும் அதை போட்டோ பிடிச்சு அனுப்புங்க. உங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்வி என்ன அதை கேட்டுருங்க. அந்த கேள்விக்கு மட்டும் பதில் கிடையாது, உங்க வாழ்க்கைக்கு வேற என்னென்ன தேவையோ என்னுடைய பார்வைக்கு வந்த விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லுவேன். இந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுற கணக்கெல்லாம் கிடையாது. சில பேருக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். 1/4 மணி நேரம் பேசுறவங்களும் இருக்காங்க, அரை மணி நேரம் பேசுறவங்களும் இருக்காங்க, அல்லது 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பேசி பலன் தெரிஞ்சுக்கிறவங்களும் இருக்காங்க. அது உங்களுடைய லெவலை பொறுத்து. அப்புறம் பலன் சொல்லும் போது நீங்க ரெக்கார்டிங் போட்டுக்கலாம். நாம என்னென்ன பலன் சொன்னோம் அப்படின்றத நீங்க எப்ப வேணாலும் திரும்ப கேட்டுக்கலாம். ஏன்னா ஒரு ஜோதிடர் அப்படின்னா கணக்கு போட்டதை வச்சு கணிச்சு மட்டும் சொல்றது பலன் கிடையாது. சில விஷயங்கள் தானா ஜாதகத்தை, அதாவது கணிக்கும் போது அந்த விஷயத்தை கவனிச்சிருக்கவே மாட்டாரு, விட்டுருவாங்க. ஆனா பலன் சொல்லும் போது தானா வரும், அது சரியாவே இருக்கும். அதை பத்தி மறுபடியும் கேட்டா எப்படி சொன்னாருன்னு அவருக்கே தெரியாது. அப்படி வந்தாதான் அவர் ஜோசியர், ஜோதிடரா இருக்கிறதுக்கு தகுதி இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் பேசும்போது ரெக்கார்டிங் போட்டு சொல்றது. அதை நீங்க திரும்ப திரும்ப எப்ப வேணாலும் கேட்டுக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு டிஸ்கிரிப்ஷன் இதுலயும் கொடுத்திருக்கேன், ஸ்கிரீன்லயும் பாருங்க. இப்பவும் சொல்றேங்க, 96 55 0 87 405. என்னுடைய ஜிபே நம்பர் இதே நம்பர் தான். ஒரு ஜாதகத்துக்கு 700 ரூபாய். ரொம்ப நாளும் அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இன்னைக்கு அனுப்புனா அடுத்த நாள் அல்லது அதுக்கு அடுத்த நாள், 2 நாள்ல ஏதோ ஒரு நாள் ஈவினிங்குள்ள சொல்லிடலாம். முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங்குள்ள சொல்லுவான், முடியாத பட்சத்தில் ஈவினிங் கன்ஃபார்ம் சொல்லிடலாம். அப்புறம் இந்த ஜோதிடர் ஆறுதல் சொல்றதுக்கு ஜோதிடர் தேவையே இல்லை, அது யார் வேணா சொல்லிட்டு போயிடலாம். ஜாதகத்தில் இருக்க உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜோதிடம், ஜாதகம்ன்றதெல்லாம் இந்த ஜோதிடரும் அதுக்கு தான் அந்த உண்மையை தான் சொல்லணும். உங்க ஜாதகத்துல உண்மையான பலன்களை உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்ல பிடிச்சிருக்கும். எல்லாருமே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க,
ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவுல சொல்லப்பட்ட விஷயங்கள் இது மட்டுமே நடக்காது, ஆனால் இதுவும் நடக்கும். நன்றி, வணக்கம்.